டே 1 ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பொள்ளாச்சிலேருந்து ஆரம்பிக்கிறோம். இதுதான் ஆலியா டேம். இது ஆலியா டேமோட என்ட்ரன்ஸில் இருக்கும். ஸோ ஆலியா டேமோட டிக்கெட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதுதான் ஆலியா டேமோட என்ட்ரன்ஸ், ஃபவுண்டைன் என்டர் ஆனோன்னு. ஸோ ஒரு பார்க்குக்குள்ளே நம்ம அப்படியே என்டர் ஆனோன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா டனல்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே கீழே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வால்பாறை மலையேறத்துக்கு முன்னாடி அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் டனல். இந்த டனலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் குளிக்கிறாங்க. இங்கே குளிக்கிறதுக்கு அலோடு இருக்குது போல். ஸோ அப்படியே இப்போ மேலே ஏற ஆரம்பிக்கலாம். ஸோ இது மேலே ரொம்ப ஸ்டெப்ஸ் இருக்குது. இதில் ஏறி போனால் தான் நமக்கு அங்கே மேலே இருக்க ஆலியா டேமோட வியூ தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஆலியா டேமை கட்டினதில் ஒன் ஆஃப் த ஸ்டாஃப் வந்து எங்களோட கொள்ளு தாத்தாவும், அது எங்கள் பாட்டி அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. ஸோ மேலே போய் ஆலியா டேமோட வியூவை நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு டைம் கம்மியாக தான் இருக்குது. அடுத்து நம்ம வால்பாறை கிளம்பி ஆகணும். ஸோ நம்ம சீக்கிரமாக இங்கே பார்த்துட்டு கிளம்பலாம். இதுதான் ஆலியா டேமோட வியூ. அந்த தண்ணியும் அந்த மலையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. என்ன கொஞ்சம் வெயில் தான் இருந்தது, மற்றபடி எல்லாமே ஓகே தான். இங்கே தான் நிறைய ஷூட்டிங்ஸ்லாம் எடுத்திருக்காங்க போல். பட்டு நாங்கள் அந்த பங்களாஸ்லாம் இருக்குது போல், அங்கெல்லாம் நாங்கள் விசிட் பண்ணி பார்க்கல. அப்படியே இந்த ஆலியா டேமோட வியூவை அப்படியே ரசிச்சுட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அங்கே ஒரு மலை தெரியுது பார்த்திங்களா? ஸோ அங்கே தான் நம்ம வந்து அடுத்து வால்பாறைக்கு மலை ஏறி போகணும். ஸோ இது ஆலியா டேமோட வியூ. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆலியா டேமோட பார்க் வியூ. இது எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு மார்னிங் டைம் சில்லு இருக்க டைமில் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். நம்ம இந்த டேமை பார்த்துட்டு நம்ம கிளம்புறோம். ஸோ ஆலியா டேமோட அவுட் சைடு வந்துட்டோம். இந்த அவுட்டு நம்ம பொள்ளாச்சி டு வால்பாறை, இதுதான் என்ட்ரன்ஸு. வெல்கம் டு ஆனைமலை டைகர் ரிசர்வ் பொள்ளாச்சி. ஸோ இங்கேருந்து தான் நம்ம வால்பாறை மலை ஏற போகிறோம். ஸோ ஏறத்துக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால நம்ம இங்கே டிக்கெட் வாங்க போகிறோம். ஸோ இங்கே நம்ம டிக்கெட் வாங்கிட்டு மலை ஏற போகிறோம். ஸோ இதுதான் டிக்கெட் வாங்குகிற இடம். ஸோ டிக்கெட் வாங்கியாச்சு, இப்போ மலை ஏற ஆரம்பித்தாச்சு. ஸோ ஏறும் போதே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆலியா டேமோட டாப் வியூவை பார்க்கலாம். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது அந்த மலையும் வந்து இது. ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக மலை ஏற ஆரம்பித்தாச்சு. ஸோ ரோடு எல்லாமே கொஞ்சம் நேரோவாக தான் இருக்குங்க. ஸோ நீங்கள் வரவங்க கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்க. இது வாட்டர் ஃபால் ஒரு டீ எஸ்டேட்டோட பிளேஸுங்க. இங்கே ஒரு சின்னதாக வாட்டர் ஃபால் இருக்குது. ஸோ இங்கே பர்பிள் கலரில் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால் வந்துட்டுருக்கு. லைட்டாக தான் வந்துட்டுருக்கு, தண்ணி அவ்வளோ இல்லை போல். ஸோ இங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஃபுல்லாகவே டீ எஸ்டேட் தான் போல். மோஸ்ட்லி கொடைக்கானல், ஊட்டி, மூணார் எங்கே போனாலுமே டீ எஸ்டேட்டாக தான் இருக்குது. ஸோ இதுவுமே நிறைய டீ எஸ்டேட் பிளான்டிங் தான் இருக்குது. ஆப்போசிட்டில் நிறைய வண்டிங்க வந்துட்டு இருக்குது. கேர்ஃபுல்லாக தான் போகணும். ரோடு ரொம்ப நேரவாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே அந்த டீ எஸ்டேட் தான், ஃபுல்லாக டீ பிளான்டேஷன் தான் போல். அப்படியே அதுக்கு நடுவில் இருக்க பெரிய பெரிய மரம் நல்லா இருக்குது. இது ஒரு ஃபோட்டோ பாயிண்ட்டுங்க. இது இடத்துக்கு பேர் வாட்டர் ஃபால்னு சொல்லுவாங்க. வேணும்னா இங்கே நின்று நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ நைஸ், நல்லா இருக்குது. நம்ம ஏறும்போதே ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம சீக்கிரமாக மலை ஏறி ஆகணும். ஸோ கீழே இருக்க ஆன் த வேல இருக்க பிளேசஸ் எதுவுமே நாங்கள் கவர் பண்ணல. ஸோ நம்ம மலை ஏறணும் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாகவே பாருங்கள் வியூ. ஃபுல்லாகவே டீ எஸ்டேட்டோட வியூ சூப்பராக இருக்குது. மழை வர போகுதுன்னு நினைக்கிறேன். லைட்டாக வந்து கிளைமேட் க்ளவுடியாக தான் இருக்குது.
சீட் பெல்ட் கண்டிப்பாக போட்டுக்கணும். பாருங்கள் அப்படியே வியூ, இந்த வியூ அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு மலை ஏறலாம். ஸோ இந்த பிளேஸ் வந்து மிஸ்ட் ஃபார்ம் ஆகிற பிளேஸுங்களாம். ஸோ இங்கே ஃபுல்லாகவே மிஸ்டியாக தான், எப்பயுமே மிஸ்டியாக தான் இருக்கும், க்ளவுடியாக தான் இருக்கும் போல். ஸோ நம்ம வந்தது மலை இறங்குற டைமு. ஸோ வந்து கொஞ்சம் பிளாக் க்ளவுட்ஸு என்னால் பார்க்க முடியுது. மிஸ்ட்டு வந்து பிளாக் கலரில் இருக்குது, பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது. எனக்கு ஹைட்டுனா பயம், எட்டி பார்க்குறதுக்கே பயமாக தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா அந்த மேகம், அந்த மலை ப்ளஸ் நம்ம அந்த ஹில் ஏறுறது, இது எல்லாமே ஒரு நல்ல வியூவாக இருக்குது. தெரியுதான்னு தெரியல, அங்கே அப்படியே ஒரு பிளாக் கலர் க்ளவுடாக இருக்குது. ஸோ இதெல்லாம் மலை இறங்குது போல் இப்போ தான். அங்கே பாருங்கள் அப்படியே அந்த மிஸ்ட்டு வந்து அப்படியே அந்த மலையில் படிஞ்சிருக்கு, பார்க்க நல்லா இருக்குது. இது எல்லாமே ஒரு டீ எஸ்டேட் வியூ தான். போகிற வழி ஃபுல்லாகவே டீ எஸ்டேட்டாக தான் இருக்குது. வியூ ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக ஒரு ட்ரைவ் சூப்பராக இருக்குது. சூப்பராக மலை ஏறிடுவோம் வேகமாக. வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுருக்கேன், நாங்கள் வேகமாக போகிறோன்னு நினச்சிக்க வேண்டாம். ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூமு. ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் ரூமுக்கு 1700, டீலக்ஸ் ரூமுக்கு வித் பால்கனிக்கு 3000 சொல்லியிருந்தாங்க. பட் ரூம் எல்லாம் சூப்பராகவே இருந்தது. நாங்கள் ஸ்டாண்டர்ட் ரூம் தான் எடுத்திருந்தோம். நைஸ், நல்லா தான் இருந்தது. பட் பார்க்கிங் மட்டும்தான் அங்கே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. பார்க்கிங் வந்து எல்லா இடத்துலையுமே ப்ராப்ளம் தான் போல், அங்கங்கே போட்டுக்கணும் போல் சைடில். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ டே 2 ட்ரிப் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா சித்தி விநாயகர் கோவிலுக்கு போகிறோம். ஸோ சுற்றி டீ எஸ்டேட் தான் இருக்குது. ரொம்ப பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த நேச்சர்லாம். ரோடு ரொம்ப நேரோவாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வண்டி ஓட்டிகிட்டு போகணும். பாருங்கள் ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான். இங்கே இருக்க மக்கள் ஃபுல்லாகவே இந்த டீ எஸ்டேட்டில் தான் வேலை பார்க்குறாங்க. எப்படி இங்கே இருக்காங்களா தெரியல. நடுவில் வீடெல்லாம் இருக்குது. இங்கெல்லாம் வால்பாறைனாவே யானைக்கு ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லுவாங்க. இங்கே யானை அதிகமாக வரும் போல். பட் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்னெல்லாம் விட்டால் கூட இங்கெல்லாம் என்னால் இருக்க முடியாது. ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு போகிறதே நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ இதுதான் ரோடு எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்குது. போகுது. இதுதான் வந்து சித்தி விநாயகர் கோவில். அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா நல்லமுடி வியூ பாயிண்ட்க்கு போகிறோம். ஸோ அது போகிற வழி தான். ஸோ ரோடு ரொம்பவே குழியாக இருக்குது, நேரோவாக இருக்குது. ஃபைனலி நல்லமுடி வியூ பாயிண்ட் வந்து ரீச் ஆயாச்சு. இது பார்த்திங்கன்னா ஆனைமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து டிக்கெட் வாங்கணும். இங்கே டிக்கெட் வாங்கிட்டோம்னா நமக்கு சின்ன காலார் ரிவர் ப்ளஸ் வந்துட்டு நீரார் டேமுக்கு வந்துட்டு சேம் டிக்கெட்டு. ஸோ இங்கே தான் ஒரு சின்னதாக ஒரு இருக்குது, அங்கே டிக்கெட் வாங்கிக்கணும். கீழே போனீங்கன்னா கார் பார்க்கிங். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு பைக் பார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்க் பண்ணிவிட்டு வந்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே நடந்து போகணும் கொஞ்சம். ஸோ இங்கே எல்லாமே நிறைய யானை வர பாதை தான் போல். பட் இப்போ நம்ம ஆஃப்டர்நூனில் வந்துருக்கிறதுனால அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நடந்து இப்போ உள்ளே போகிறோம்.
நடந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். அப்படியே பாருங்கள் அந்த வியூ பாயிண்ட்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே டீ எஸ்டேட் தான். உள்ளே நடுவில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வேகமாக நடக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப மூச்சு வாங்குது மக்களை, இதுக்கே ஏற முடியல. ஸ்டில் ஏறுவோம் அதில். ஸோ இன்னுமே டாப்புக்கு ஏறணும், போயிட்டுருக்கோம். வாங்க போவோம். ஸோ இந்த வியூ பாயிண்ட்டை தாண்டினோடனே ஒரு கோவில் இருக்குது, போய் பார்க்கலாம். இந்த வியூ பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படியே அடுக்கடுக்காக மலை இருக்குது. இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒன்று தோணுது, பெரிய பெரிய மலையெல்லாம் தாண்டி, பெரிய பெரிய காடெல்லாம் தாண்டி. ஸோ இதுதான் நல்லமடி வியூ பாயிண்ட் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் நல்லமடி வியூ பாயிண்ட்டு. இங்கே பாருங்கள், இதுதான் நல்லமடி வியூ பாயிண்ட்டு. அங்கே தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ், பட் கிளியராக இல்லை. ஸோ இதுதான் அந்த வியூ பாயிண்ட். ஸோ நல்லமடி வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வால்பாறை கிளம்பியாச்சு. ஸோ இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அந்த வியூ உங்களுக்கு. அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா கூழாங்கல் ரிவர் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிவரில் வந்து கூழாங்கல் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து ஒரு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பிளேஸுங்க. இங்கெல்லாம் மழை வந்தால் உடனே துரத்தி விட்டுடுறாங்க. ஸோ நாங்கள் வரும்போது கூட ரைட்டாக தூரல் ஸ்டார்ட் ஆச்சு, எல்லாத்தையும் போன்னு அனுப்பிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ வந்துட்டு அவ்வளோ கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ திடீர்னு மழை வந்துச்சுன்னா ஜாஸ்தி வாட்டர் ஃப்ளோ டக்குன்னு வந்துடும் போல். ஸோ அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. இங்கே குளிக்கெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் குளிச்சுட்டும் இங்கே இருக்காங்க. ஸோ பார்க்க வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஒரு டீ எஸ்டேட் இருக்குது. டீ எஸ்டேட் கீழே ஒரு ரிவரு. ஸோ நல்லா இருக்குது. பார்த்திங்கன்னா நாங்கள் நிரா டேம் கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் போகிற வழியில் ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரொம்ப ஃபாரஸ்ட்டுங்க, ரொம்ப ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. திடீர்னு மலை ஏறுது இறங்குது. ஸோ இந்த நிரா டேம் போகிற வழியில் இப்படி ஒரு வியூ இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட் போல். ஸோ டீ ஃபேக்ட்ரி, சாரி, பட் இது ஃபங்க்ஷன் ஆகுதா என்னன்னு தெரியல. மழை வந்துட்டே தான் இருக்குது. இங்கே இப்போது நிரா டேமு அண்ட் சின்ன கலர் வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழியில் ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. ஸோ செக் பாயிண்ட் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இதே தான் சேம் ரூட்டு, ஸ்ட்ரெயிட்டாக போனால் சின்ன கலர் வாட்டர் ஃபால்ஸு. இதுக்கு முன்னாடி ஒரு ரைட் வரும். இந்த ரைட் எடுத்துட்டோம்னா நம்ம வந்து நிரா டேம் போகிறோம். ஸோ இப்போ நம்ம சின்ன கலர் வாட்டர் ஃபால்ஸ் போல் நிரா டேம் போகிறோம். வாங்க போகலாம். பாருங்கள், ரோடு எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இல்லை, ரொம்ப ஃபாரஸ்ட். இங்கே நம்ம முன்னாடி ஒரு ஆல்ட்டோ போயிட்டுருக்குது, பார்ப்போம். யாருமே இல்லைங்க, நம்ம பின்னாடி கூட யாருமே வரல. முன்னாடி ஒரு ஆல்ட்டோவும் நம்மளும் போயிட்டுருக்கோம். ஸோ ரோடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இதில் வந்து யானை வருமா, புலி வருமா, சிறுத்தை வருமா என்னன்னே தெரில. ரோடும் இங்கே சின்னதாக தான் இருக்குது. ஆனால் இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இது வந்து ஒரு பஸ் ரூட்டுங்க. இது வந்து இதில் பஸ்ஸு கூட போகிறத நாங்கள் பார்த்தோம். இங்கெல்லாம் மக்கள் எப்படி இருக்காங்கன்னு தெரில. ஸ்டில் வந்து டிஸ்லிங்காக தான் இருக்குது மலை.
ஸோ இப்போ நம்ம நிரார் டேம் வந்துட்டோம். காரை நம்ம பார்க் பண்ணிவிட்டு போய் பார்க்கலாம். அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஒரு பில்டிங். ஸோ அதுதான் நிரார் டேம். இங்கே யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கோம். ஸோ இதுதான் வந்து டேமோட வியூ. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய டேம் எப்படி கட்டினாங்கன்னு தெரியல. அதுலேருந்து தண்ணி எதுவும் வரலங்க. அந்த பக்கம் வேணால் கொஞ்சம் தேங்கி இருக்குது தண்ணி. ஸோ அந்த பக்கம் நமக்கு போகிறதுக்கு அலோடு இல்லை. லைட்டாக ஒரு பைப்பில் மட்டும் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. நாங்கள் வால்பாறையில் இருந்து 2 டேஸுமே லக்ஷ்மி செட்டிநாடு மெஸ்ஸில் தான் ட்ரை பண்ணோம் ஃபுட்டு. ஸோ நல்லா இருக்குது. ஸோ போனால் நீங்களும் அங்கேயே ட்ரை பண்ணுங்கள். விட்டுட்டு டயர்டாக இருக்குன்னு மழை வருதுன்ட்டு ரூமுக்கும் வந்தாச்சு. ஸோ இதுதான் ரூமில் இருந்து பார்க்குற வியூ. ஸோ ஒரு ஈவினிங் போல் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் இங்கே இருக்க பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இதுதான் அந்த பார்க்கோட வியூ. ஸோ உள்ளே போய் சும்மா உட்காந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போகிறோங்கிற பிளானை உள்ளே போய் போட்டுட்ருந்தோம். இங்கே ஒரு ஃபவுண்டைன் இருக்குது. அந்த ஃபவுண்டைனில் ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்து நம்ம பிளான் போடுவோம், நாளைக்கு என்ன பிளான் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் நம்ம டே 3யோட ட்ரிப்பு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா சோலையார் டேம் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வால்பாறை லேக்கு. அங்கே போட்டிங்லாம் இருக்குது. நாங்கள் ட்ரை பண்ணல. ஸோ நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம வால்பாறை டு அதிரப்பள்ளி ரூட்டுமே இதுதான். சோலையார் டேம் தாண்டி நம்ம அடுத்து அதிரப்பள்ளி. ஸோ மோஸ்ட் பைக்கர்ஸ் அண்ட் ட்ராவலர்ஸ் சொல்கிறது ட்ரீம் ரோடு. ஸோ அங்கே தான் நாங்கள் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த ரோட்டில் தான் நம்ம போக போகிறோம். சோலையார் டேமுக்கு அடுத்து தான் அதிரப்பள்ளி என்ட்ரன்ஸ் இருக்க போது நம்ம கேரளா என்ட்ராகிறது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சோலையார் டேம் பார்த்துட்டு போகலாம். பார்த்தீங்கன்னா சோலையாறு டேம் கிட்ட வந்துட்டோம். ஸோ இதுதான் அந்த ஸ்டாக்னண்ட்டான வாட்டரு ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் பார்த்திங்கன்னா ஆழம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அவ்வளோ வாட்டர் வரும் போல் தெரியல. நல்லா பாருங்கள் எவ்வளோ டெப்த் இருக்குன்ட்டு. ஸோ பாருங்கள் வாட்டர் எவ்வளோ இருக்குன்ட்டு. பார்க்கவே வியூ ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் சோலையார் டேமு. அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டாக்னண்ட் வாட்டரோட வியூ இது. ரொம்ப லென்த்துக்கு இருக்குது. ஸோ ரொம்ப டெப்த்தாகவும் இருக்கும், ரொம்ப லென்த்துக்கும் இருக்குது. அங்கே தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் சோலையார் டேம். இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஸோ போயிட்டு அங்கேருந்து வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம சோலையார் டேம் வந்துட்டோம். ஸோ இதான் சோலையார் டேமோட என்ட்ரன்ஸு. நாங்கள் வரும்போது சோலையார் டேம் இந்த வழியில் போகிறதுக்கான ஓப்பனிங் இல்லை. ஸோ க்ளோஸ்டாக இருக்குது. போய் காரை பார்க் பண்ணிவிட்டு வந்து உள்ளே போய் பார்ப்போம். ஸோ உள்ளே வந்தோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பார்க் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மே மந்த்து தான் ஓப்பன் போல். ஸோ இப்போதைக்கு அலோடு இல்லை, க்ளோஸில் இருக்குது இந்த பார்க்கு. ஸோ மே மந்த் வந்தால் இங்கே நல்லா என்ஜாய் பண்ணலாம். இது சோலையார் டேமோட வியூ. இது பேக் சைட் ஆஃப் த சோலையார் டேம்.
ஸோ அந்த கேட் வந்துட்டு இன்னும் ஃப்ரண்ட் சைட் இருக்குது, அதுக்கு இன்னும் கீழே போகணும்னு சொன்னாங்க. இதுதான் சோலையா டேம் சில்ட்ரன்ஸ் பார்க்கோட என்ட்ரன்ஸு. ஸோ இதான் அதிரப்பள்ளி ரூட்டு தான். நெக்ஸ்ட் நாங்கள் அதிரப்பள்ளி கிளம்பிட்டுருக்கோம். நடுவில் இருக்க வாட்டர் ஃபால்ஸ் இது சின்னதாக இருக்குது. இதான் சோலையா டேமோட ஃப்ரண்ட் வியூ. தண்ணி வந்தால் அந்த ஹைட்டுக்கு வரும் போல். ஸோ அதனால தான் அவ்வளோ டெப்த்தாக இருக்குது அதோட பேக் சைடு. ஸோ அதிரப்பள்ளி கிளம்பியாச்சு. இதான் கேரளா என்டர் ஆகுறோமா தெரியலை. இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம கேரளா என்டர் ஆகுறோம். இங்கே செக் போஸ்ட் இருக்குது, இங்கெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ அதிரப்பள்ளி ரூட் இது. ஸோ ஒரு டீப் ஃபாரஸ்ட் இது. அங்கங்கே யானைலாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்தது ஒரு ஆஃப்டர்நூன் டைமு. ஸோ மோஸ்ட்லி யானை வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பியிருக்குன்னு தான் நினைக்கிறோம். போவோம். ஸோ எவ்வளோ டென்ஸாக இருக்குது ஃபாரஸ்ட்டுன்னு பாருங்கள். ரொம்ப டென்ஸாக இருக்குது ஃபாரஸ்ட்டு. பார்க்கவே ரொம்ப பயமாக தான் இருக்குது. இதில் தனியாக போனால் இன்னும் த்ரில்லிங்காக இருக்கும் போல். இப்போதைக்கு எந்த காருமே இல்லை. ஸோ நாங்கள் மட்டும் போயிட்டுருக்கோம் கொஞ்சம் தூரத்துக்கு. பாருங்கள் எவ்வளோ டென்ஸாக இருக்குது ஃபாரஸ்ட்டு. ஸோ கேரளாவில் இது வெக்கேஷன் டைம் போல், அதனால் 1-2 வண்டியை பார்க்க முடிஞ்சது. ரொம்ப டென்ஸாக இருக்குது ஃபாரஸ்ட்டு, ரொம்ப டென்ஸாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக மரம். த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. சோலோ டிரைவர்ஸ்லாம் எப்படி வந்து பைக்கில் போகிறாங்களே தெரில. காரில் சேஃபாக போகும்போதே பார்க்குறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா சோலையா டேமோட ரிசர்வாயர்ஸ். அதிரப்பள்ளி போகிற வழியில் நம்ம 2 ரிவரை கடந்து போனோம். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ரிவரு. பாருங்கள் ஃப்ளோ எப்படி போயிட்டுருக்கு. இதுதான் சோலையா டேமோட ரிசர்வாயர். யானை இருக்கும்னு நினச்சா இங்கே நிறைய எருமை மாடு தான் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் நம்ம செகண்ட் பிரிட்ஜு, ரிவர் கிராசிங். பாருங்கள் அல்லு அர்ஜுன் படத்தில் லாரியை ஓட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரியே இருக்கு. அதிரப்பள்ளி போகிற வழியில் இங்கே ஒரு சின்னதாக வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இங்கே நின்று வேணால் சும்மா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதான் அதிரப்பள்ளி என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே தான் டிக்கெட் வாங்கணும். நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே நடக்கலாம். பாருங்கள் தெரியுதா, வாட்டர் வந்து அங்கே போயிட்டுருக்கு. இது வந்து அதிரப்பள்ளி ஃபால்ஸோட மேல் சைடு. இங்கே குரங்கோட அட்ராசிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க. அதனால் கையில் ஏதாவது சாப்பாடு பொருள் இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. வாட்டர் கேன், பேகு இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஒரு வே போகுது. ஸோ இங்கே தான் நம்ம கீழே அந்த கொட்டுற இடத்த போய் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ மேல் சைடு இருக்கோம் குளிக்கிறதுக்காக. பாருங்கள் இதுதான் நமக்கு டாப் வியூ அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸோட. ஸோ
இங்கே போயிட்டு இப்போ குளிச்சுட்டு நம்ம அடுத்து நெக்ஸ்ட் பிளானை ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள் வியூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. யானைலாம் வருமா என்னென்னு தெரில. இங்கே பாருங்கள், அங்கே தான் தண்ணி கொட்டுற இடம். ஸோ இதுதான் தண்ணி கொட்டுற இடம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது.